இந்த நவீன யுகத்தில் நம்ம தெரிந்தும் சரி தெரியாமலும் சரி நிறைய உணவு வகைகள் நம்ம சாப்பிட்றது நம்ம உடலுக்கு கேடாக அமைகிறது. அப்படி ஒரு 7 குரூப் ஆஃப் ஃபுட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த 7 குரூப் ஆஃப் ஃபுட்ஸையுமே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பகுதியினை கொண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண்கார்த்திக். இதில் ஃபஸ்ட்டு குரூப் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல். இப்போ ரொம்ப பிரபலமாக 10-15 வருடங்களாக நம்ம நிறைய வீடுகளில் காலையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிறனால அவங்க வீடுகளில் இந்த உணவு முறை அந்த பாக்ஸில் வருது, கெலாக்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ், ஓட்ஸ், இந்த மாதிரியான சமாச்சாரங்கள், அதாவது போட்டு டக்குன்னு பாலை ஊற்றி ஃப்ரூட்ஸை கட் பண்ணி போட்டு கடகடன்னு சாப்பிட்டுட்டு போகிறோம். இந்த குவிக் குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட்ஸ் இது எல்லாமே கெடுதல் தான். என்ன டாக்டர் சொல்கிறீங்க, ஓட்ஸ் சாப்பிடு நீங்களாக தானே சொன்னீங்க, இப்போ புதுசாக மாற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் என்னென்னா, இந்த பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா இப்போ சமீப காலமாக, இந்த மாடர்ன் ஃபுட்ஸ் எல்லாமே என்னென்னா சீக்கிரம் செய்து சீக்கிரம் சாப்பிடுவதற்காக கொடுக்கப்பட்டது. இந்த 2 minutes மேகி நூடுல்ஸ் ஆட்டை ஏற்கனவே அதை உரைச்சி அதோட பிரான் அப்படின்னு சொல்லப்படுற அவுட் சைட் லேயரை எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற எண்டோகார்ப்பை மட்டும், உள்ளே இருக்கிற ஒரு பொருள்களை மட்டும் நம்ம உணவில், அதாவது ஓட்ஸே எடுத்துக்கிட்டால் ஓட்ஸை வெளியே இருக்கிறதெல்லாம் உரைச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த ரிஃபைன்டு கிரெயினை மட்டும் போட்டு கொடுக்கறது தான் இதில் என்ன சௌகரியம்னா சீக்கிரமாக சரியாயிடும், சீக்கிரமாக வெந்துடும், அதே போல் சீக்கிரமாக நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்ட். டேஸ்டாகவும் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம தலையில் கட்டுற ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதில் கொஞ்சம் விட்டமின்ஸை சேர்த்தி அது சேர்த்தி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்னு சொல்ல போகிற சேர்த்தி நல்லாக நினைவிருக்கட்டும், எந்த ஒரு பொருளும் 3 மாதம் கெடலைன்னா அது ஃப்ரெஷ் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம தினப்படி வீட்டில் செய்து ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிட்ற உணவுகளையே, உதாரணத்துக்கு இட்லி ஆகட்டும், தோசையாகட்டும், கோதுமை தோசையாகட்டும், சிறுதானிய தோசையாகட்டும், இதுதான் சரியான பிரேக்ஃபாஸ்ட் தீர்வு. கொஞ்சம் சிரமப்படாமல் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சு கூட இதை செய்து கொடுத்துட்டு போங்க. பேக்கடு ஃபுட்ஸு, டப்பாவில் வர பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். இப்போ ஓட்ஸில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா, ஓட்ஸ் நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஆனால் அந்த ஓட்ஸ் ஆனது ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த ரோல்டு ஓட்ஸுங்கிறது அந்த வெளியில் இருக்கிற அந்த பிரானுங்கிறத ரிமூவ் பண்ணாமல், அந்த மேலே இருக்க அவுட்டர் லேயரை ரிமூவ் பண்ணாமல் வர்றதுனால அதில் இருக்க நார் சத்து அப்படியே இருக்கும். அந்த ஓட்ஸும் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் கிடைக்குது. ஆனால் அது ஜனங்க யாரும் ப்ரமோட் பண்ணி விரும்பி சாப்பிட்றதில்ல. ஏன்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ப்ரமோட் பண்ணதுனால அதனால் அதை வாங்கி சாப்பிடுங்க. ரோல்டு ஓட்ஸ், ஸ்டீல் கட் ஓட்ஸ், இது ரெண்டும் நல்லது, இதை சாப்பிடலாம். ஆனால் நம்ம ரெகுலராக வர குவேக்கர் ஓட்ஸ் ஆகட்டும், ஹார்லிக்ஸ் ஓட் ஆகட்டும், இதெல்லாம் பெருசாக ஹெல்த்தி கிடையாது. நமக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையோ ஹெல்த் பெனிஃபிட்டையோ தரப்போகிறது கிடையாது. ஹெல்த்தின்னு நினச்சிட்டு சாப்பிட்றத தவிர்த்துருங்க. நம்பர் 2, ஜூஸுகள். இப்போ கோக்கு, பெப்சி, ஃபேண்டா இதெல்லாம் கெடுதல்ன்றது உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்ல வேண்டியதில்லை. இதை தவிர இந்த டெட்ரா பேக்குன்னு சொல்லி வர்றது, ரியல் அப்படின்னு சொல்கிற பிராண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைனா நிறைய பிராண்ட்ஸ் வருது. அதில் டப்பாவில் போட்டு ஆரஞ்சு, ஒரிஜினல் ஆரஞ்சு இன்சைட், ஒரிஜினல் ஃப்ரூட் இன்சைட், ஒரிஜினல் அது இன்சைடு இது இன்சைடுன்னு சொல்லி கொடுப்பான். இதில் முக்கியமாக கார்ன் சிரப் அப்படின்னு சொல்கிற ஒரு சமாச்சாரம் நிறைய உள்ளிருக்கிறது, மிக மிக கெடுதல். அந்த உள்ளே இருக்க ப்ரிசர்வேட்டிவும் சரி, அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஜூஸும் சரி, வெரி பேட் ஃபார் ஹெல்த். அதில் ஒரு வண்டி சுகர் இருக்குது இன்பில்ட்டாகவே. ஸோ ஈவன் வித்தவுட் சுகர் ப்ராடக்டாக இருந்தாலும், வித்தவுட் சுகர் ஜூஸாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுதான் இங்கே முக்கியம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வீட்டில் செய்த ஜூஸுகள் கூட சாப்பிட வேண்டாம். பழங்களாக சாப்பிடுங்க. வீட்லேயே ஆரஞ்சு போட்டேங்க, சுகர் சேர்த்துல, ஆரஞ்சை புளிஞ்சு ஜூஸ் மாதிரி குடித்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி சேர்த்த வேண்டாம். அப்படி சேர்த்துனோன்னா ஜூஸ் குடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் வெஜிடபிள் ஜூஸஸ் குடிங்க. ஏதாவது ஒரு 3 கலரில் இருக்க ஜூஸஸ், உதாரணத்துக்கு ஒரு பீட்ரூட், கேரட், புதினா, இது 3ம் போட்டு கொஞ்சம் சியா சீட்ஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜூஸ். அந்த மாதிரி ஜூஸஸ் வேணால் குடிக்கலாமா ஒழிய ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கக்கூடாது. 3வது ஃபுட் குரூப் பேக்கடு ஜங்க். இதை ரெகுலராக சொல்கிறோம் நாங்கள், பேக் பண்ணப்பட்ட ஜங்க். என்ன, பிஸ்கெட்ஸ், சிப்ஸ், இல்லை முறுக்கு, இல்லை மிக்சர், இல்லை இப்போ சமீப காலமாக வந்திருக்க லேஸ் சிப்ஸு, இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் தான் பேக்கடு ஜங்கு.
மிக மிக கொடியது. ஒரு ஃபுல்லாக ஒரு டப்பா பேக்கெட் பூரா சோடியமும் டிரான்ஸ்ஃபேட்டும் நிறைந்தது. இட் இஸ் வெரி பேட் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இந்த குரூப் எல்லாம். சரி, இது வந்து மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கிறதெல்லாம் தானே வந்து கெடுதல். நம்ம ஊர்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நம்ம ஊர்காரங்களும் தந்திரமாக இப்போ எல்லாம் வந்து சிறுதானியத்தில் பிஸ்கெட்டும் முறுக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சமீபமாக கேட்கும்போது, டாக்டர் நான் ராகி முறுக்கு தான் சாப்பிட்டேன் டாக்டர் நான் வந்து சிறுதானியத்தில் செய்த சிப்ஸ் தான் சாப்பிட்டேன் டாக்டர்னு சொல்கிறது உண்டு. நல்லா கவனிங்க, இதுவும் பொரிச்சது வறுத்து தான். ஸோ இந்த எண்ணெய்க்குள்ளே போடுற அனைத்து ஐட்டங்களும் கெடுதல் தான். பேக்கடு சிப்ஸ்ன்னு புதுசாக கொண்டு வராங்க, அதுவும் கெடுதல் தான். ஏன்னா அதில் அத்தனை சோடியம் அத்தனை சால்ட்டு போடுறாங்க. ஸோ பேக்கெட்டில் அடைக்கப்பட்டு 1 மாதம் 2 மாத காலம் வந்து வச்சு சாப்பிட்லான்னு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தால் ஒதுக்கிடுங்க. அது நம்ம கெடுதலே தான். அதற்கு பதிலாக ஹெல்த்தி வெஜிடபிள் சாலடு இல்லைன்னா அந்த சமயத்தில் ரொம்ப ஆசையாக இருந்தால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வீட்லேயே செய்கிற ஏதோ ஒரு ஸ்நாக் அந்த சமயத்தில் சாப்பிட்டுக்கலாம். அது 100 மடங்கு பரவாயில்லையாக இருக்கும். ஆனால் அதுவும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னு சொன்னாக்க கெடுதலே. அடுத்தது ப்ராசஸ்டு மீட், அசைவம். அதில் ப்ராசஸ் பண்ண கறி. அதாவது ப்ராசஸ் பண்ண கறினா என்ன? இப்போ சாதாரணமாக நம்ம மட்டனோ சிக்கனோ போய் வாங்கிட்டு வந்தோம்னா வெட்டி கொடுத்துட்றாங்க, அதை நம்ம சாப்பிட்றதுல பெருசாக கெடுதல் வராது. ஆனால் இப்போ ப்ராசஸ்டுன்னு சொல்லி இப்போ நீங்கள் மேக்டொனால்ட்ஸில் போய் ஒரு பர்கர் சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், உள்ளே வந்து சிக்கன் பேட்டின்னு ஒன்று வைக்கிறாங்க தெரியுமா? அந்த சிக்கன் பேட்டிங்கிறது தான் ப்ராசஸ்டு. ஹாட் டாக் சாப்பிட்டிங்கன்னா உள்ளே வர அந்த சாசேஜ் அது ப்ராசஸ்டு. அதாவது அந்த மீட்டையே அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த பேஸ்ட்டை வந்து பேக் பண்ணி கொடுக்கறது தான் வந்து இந்த ப்ராசஸ்ட் ஐட்டம். இதுக்கு ஏன் கெடுதல்னா, இதுலேயும் ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபேட்ஸும் ஏகப்பட்ட சால்ட்டும் போடுவாங்க. ஹெல்த் அந்த கெடாமல் இருக்கிறக்காக மிக மிக கெடுதல். சும்மாவே வந்து மீட்டுங்கிறது வந்து ஒரு அளவுக்கு மேலே கெடுதல் தான். நம்ம அதை வந்து பேக் பண்ணி பல நாள் கழித்து நம்மக்கிட்ட வர்றது எவ்வளோ கெடுதலாக இருக்கும். அதனால் இந்த பேக்கடு ப்ராசஸ்டு மீட்டை தவிர்த்துருங்க. உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் சண்டே மதியானம் போய் சிக்கன் கடைக்கு போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுக்குங்க. அவ்வளோதான். 1 நேரம் 2 நேரத்துக்கு மேலே சாப்பிட வேண்டாம். அதையும் வச்சு சாப்பிட்றது, அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது கண்டிப்பாக உடம்புக்கு நல்லதில்லை, தவிர்த்து விடுங்கள். அடுத்தது ஃபாஸ்ட் ஃபுட். இது ஏற்கனவே பல தடவை சொல்லப்பட்ட ஃபுட் குரூப் தான். பிட்ஸாஸு, பர்கர்ஸு, இது எல்லாமே, லசாங்னா எல்லாமே ஒரு வண்டி சீஸ் போட்டு கொடுக்குறாங்க. இதில் மைதாலையும் சேர்த்துறாங்க. இப்போது நம்ம மைதா கெடுதல் டாக்டர்கள் நிறைய சொல்கிறனால எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இதில் மைதா சேர்த்துலைங்க, இதில் கோதுமை தான் சேர்த்துறோம், இது ஹெல்த்தி தான் நமக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, கோதுமை போட்டுட்டு மேலே ஒரு வண்டி சீஸ் போட்டுறோம். அது எவ்வளோ கெடுதலாக அமைஞ்சிருது. அந்த சீஸும் கெடுதல், அதில் வர டாப்பிங்ஸும் அதை விட கெடுதல். ஸோ அதில் ஏகப்பட்ட ப்ராசஸ்டு ஃபுட்டை, ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸை போடுறது தான் இதில் கெடுதலான மிக முக்கியமான விஷயம். இதில் நம்ம ஊர்காரங்களும் சமைச்சதில், நம்ம ஊரில் அந்த காலத்துலேருந்து இருக்கிற பேல்பூரி, பானிபூரி இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக அதுக்கு பரவாயில்லையோ ஒழிய இதுவும் எம்டி கேலரிஸ் தான். இதில் வந்து வேறு எதுவும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதில்ல, எம்டி கேலரிகள் தான். ஆனால் இந்த வெள்ளைக்கார ஐட்டத்துக்கு இது 100 மடங்கு பரவாயில்லன்னு வேணால் சொல்லலாம். ஆனாலும் ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து சாயந்தர நேரத்தில் பசிக்குதுன்னு சொல்லிட்டு போய் பேல்பூரி சாப்பிட்றதோ பானிபூரி சாப்பிட்றதோ டயபெட்டிக் பேஷண்ட் செய்யும் பொழுது அவர்கள் சுகர் கண்ட்ரோல் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி ரொம்ப சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, வீட்டுக்கு போய் நைட்டு டின்னருக்கு, அதாவது இரவு டின்னரே அதுதான், மாத்திரையை முழுங்கிட்டு ஒரு பேல்பூரியோ ஒரு பானிபூரியோ சாப்பிடுங்க. அதுலேயும் கொஞ்சம் சுகர் ஏறும். ஏன்னா கடைசியாக என்ன பண்ணாலும் பேல்பூரியில் பொரி தான் போடுறோம், அரிசி தான். ஸோ அதனால் சுகர் ஏறும். இருந்தாலும் சாயந்தரமும் அதை ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுட்டு நைட்டும் ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு அது பரவாயில்ல. ஏதோ ஆசைப்பட்டது சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, சுகர் ஏறாத மாதிரி ஆச்சு. அட் த சேம் டைம் சாயந்தர நேரம் நட்ஸு, சுண்டல், சூப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம். அடுத்தது ஆல்கஹால், குடி, ட்ரிங்க்ஸ். எல்லா விதமான ட்ரிங்க்ஸும் கெடுதல் தான் சுகர் பேஷண்ட்டுகளுக்கு. நாட் ஒன்லி வந்து அது சுகரை ஏற்றி விடுங்கிற காரணத்துக்காக மட்டும் இல்லை, டயபெட்டிஸ்னாலே சும்மா நரம்புகள் பாதிப்பு வரும். இதில் ஆல்கஹாலும் சேரும் பொழுது நரம்புகள் பாதிப்பு மிக அதிகமாக ஆகிவிடும். கால் நரம்புகள் வீக் ஆகிறதாகட்டும், உடல் நரம்புகள் வீக் ஆகிறதாகட்டும் ரொம்ப அதிகமாகிடும். பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் ஆல்கஹாலை தவிர்த்து கொள்ளவும். இறுதியாக நம்ம ஐஸ்கிரீம்ஸு, சாக்லேட்ஸு இதெல்லாமும். ஸோ ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் எல்லாம் எல்லாமே சுகர் ஏறும்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றோம். ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு லாங் டேர்மில் சுகர் அடுத்த நாள் குறைஞ்சிருந்தனாலும் மற்ற கெடுதல் எல்லாமே ரொம்ப உடம்புக்குள்ளே தங்கி நம்ம உடம்பு பாழாக்கிடுது. இதில் தெரியாத விஷயம் என்னென்னா, ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸோட சேர்ந்தே அந்த குரூப்பில் வர இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்கிறது, மயனீஸ் இல்லைனா வந்து 1000 ஐலண்ட் ட்ரெஸ்ஸிங், இதெல்லாம் வந்து எதுக்குன்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. இப்போ ஒரு ஃபிங்கர் சிப்ஸோ இல்லைனா வந்து அந்த பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு டிப்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப கெடுதல். ப்ராசஸ்டு ஃபுட்டு, டிரான்ஸ்ஃபேட்ஸ் நிறையா இருக்கும்.
உடலுக்கு கெடுதல் தான். ஸோ அதனால் இந்த குரூப் ஆஃப் சமாச்சாரங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக மொத்தம் இந்த 7 வகையான ஃபுட் குரூப்ஸை கம்பல்சரியாக டயபெட்டிக் பேஷண்ட் தவிர்த்துக்கிறது அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்கள் உண்டாக்கும். என்னென்ன? பிரேக்ஃபாஸ்ட் சீரியல், ஜூஸஸ், ப்ராசஸ்டு ஜங்க்கு, பேக்டு ஜங்க்கு, ப்ராசஸ்டு மீட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆல்கஹால், ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ். இந்த 7 குரூப்புகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள். இதற்கு பதிலாக ஹெல்த்தியல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னங்கிறத நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஆன்சர் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து டாக்டர் அருண் கார்த்திக். வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.